மிளகா தனியாக அரைக்கிறதுக்காக தனியாவையும் மிளகாவையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம். வெயிலில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். காய வச்சு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டேன். ஏன்னா இல்லை மண் கல் குப்பை அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. குப்பைனா அந்த குப்பையில் இந்த இலெல்லாம் காஞ்சி போய் கொட்டி கிடக்கும். இந்த தனியாவோட கிளையில் உள்ள இலெல்லாம் அதை எடுத்து போட்டாச்சு. அப்புறம் இங்கே நான் மிளகா வச்சுருக்கேன் தனியாக. இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் பார்ப்போம். இப்போ என்னென்ன வறுத்து வச்சுருக்கேன்னா, இது வெந்தயம், இது சோம்பு, இது கருவேப்பிலை, அப்புறம் மிளகு, அப்புறம் கடுகு. இங்கே நான் என்ன வச்சுருக்கேன்னா பெருங்காயம் வறுத்து வச்சுருக்கேன். அடுத்து அரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மஞ்சள் கட்டி, சுக்கு, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அப்புறம் மிளகாத்தூள் நமக்கு வீட்லேயே ரெடி ஆகிடும். கடையிலலாம் வாங்கிறதுல சூப்பராக இருக்கும்.